அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று டாபிக் வீர கதைகள், வீரரின் கதைகள். சில வீர கதைகள் கேட்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, வித்தியாசமான கதைகள். உதாரணமா ஆப்பிரிக்கா கண்டம், உங்களுக்கு தெரியும். ஆப்பிரிக்கா கண்டம்ன்றது ஒரு இருண்ட கண்டம். இருண்ட கண்டம்னா உள்ள நுழையிறதும் கஷ்டம், வெளியே வர்றதும் கஷ்டம். அவ்வளோ டார்க் இருட்டு, அவ்வளோ மரங்கள் அடர்ந்த அந்த காட்டு பகுதியில மனிதர்கள் யாருமே உள்ள போக முடியாது. மனிதர்கள் அங்க ஆல்ரெடி அங்க அபாரிஜின்ஸா இருக்காங்க பாருங்க. அந்த பூர்வகுடி மக்கள் வாழ்றதுதான் அந்த ஊர். அப்படி அந்த பூர்வகுடி மக்கள் அந்த ஊர்ல வாழ்றாங்கன்னா மற்றவங்க உள்ள போக முடியாது. உள்ள ஏன் போக முடியல அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல 50 நாடுகளுக்கு மேல இருக்கு. என் கூட ஒரு 4-5 பேர் படிச்சாங்க லண்டன்ல. நான் படிக்கும்போது போட்ஸ்வானா, மொசாம்பிக்கு, அந்த மாதிரி ஊர்கள்ல தான் மலாவின்ற ஊர்ல தான் என் கூட படிச்சாங்க. இன்னைக்கு நாகரிகம் ஆயிடுச்சு. அன்னைக்கு நாகரிகம் இல்லாத டைம், ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு டைம். அதை பத்தி நான் சொல்றேன். அப்ப உள்ள ஏன் நுழைய முடியலன்னா, மரங்கள் அடர்ந்த காடு, சரியான பாதை வசதிகள் கிடையாது, பாம்புகள், விஷக்கு பாம்புகள், பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், மினாமினஸ் ஸ்னேக்ஸ், கடிச்சா மருந்தே இல்லை. மருந்து கடிச்சா உடனே மரணம் தான். அடுத்து சிங்கம், புலி, கரடின்னு கொடிய விலங்குகள். அதனால அந்த பக்கமே மக்கள் போகாம இருந்தாங்க. இதுல ஜூலுன்னு ஒரு இன மக்கள் இருக்காங்க இந்த ஏரியால. ஜூலுன்னு ஒரு மக்கள் இருக்காங்க, பூர்வகுடி மக்கள். இந்த பூர்வகுடி மக்கள்கிட்ட என்ன ஒரு ஒரு வித்தியாசமான பழக்கம் அப்படின்னா, ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நீங்க ஊர்களில் போனீங்கனாலே ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கும். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம், அவங்களுக்குன்னு ஒரு நாகரிகம், அவங்களுக்குன்னு ஒரு மொழி, அவங்களுக்குன்னு ஒரு நடனம், அவங்களுக்குன்னே ஒரு உணவு பழக்க வழக்கம், எல்லாமே இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இப்ப நம்ம சாப்பாடு இங்க சாப்பிடுறோம் தமிழ்நாட்டுல, இந்தியில நார்த்ல சப்பாத்தி சாப்பிடுறாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. அது மாதிரி ஃபாரின்ல எல்லாம் பிரெட் சாப்பிடுறாங்க. அது மாதிரி இந்த இந்த ஆப்பிரிக்கன்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, ஜூலு இன மக்கள், அந்த இன மக்கள் இப்போ ஒரு பொண்ணு தண்ணி பிடிக்க போகுது, குளத்தங்கரையில போய் தண்ணி பிடிக்க போகுது, குடத்தோட போகுதுன்னா, அந்த ஊர் இளைஞன் ஒருத்தன் பாக்குறான், அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு போறான். அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு ஈட்டியை குத்தி வச்சிடுறான். குத்தி வச்சதும் அவங்க அப்பா வராரு. யாருப்பா ஈட்டியை குத்தி வச்சது அப்படின்னு. ஐயா நாங்க தான், நான் தான் குத்தி வச்சேன். என்னப்பா விசேஷம், என்ன என்ன வேணும் உனக்கு அப்படின்றாரு. உங்க மகளை நான் கல்யாணம் முடிக்கணும்யா, உங்க மகளை நான் விரும்புறேன், எனக்கு பொண்ணு கொடுத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு. அப்படியா, என் மகளை நீ கல்யாணம் முடிக்கணும் விரும்புறியா, அவளை வச்சு பாத்துக்கிறியா நீ? சரி, இந்த ஈட்டியை எடுத்துட்டு, அந்த ஈட்டியை எடுத்து அவருக்கு அவங்க கையிலே கொடுக்குறாரு. கொடுத்து காட்டுல போய் ஒரு புலி, ஒரு சிங்கத்தை போய் வேட்டையாடிட்டு வா அப்படின்றாரு. எவ்வளவு சாதாரண விஷயம் பாருங்க. நம்ம ஊர்ல இது முன்னாடி இருந்துச்சு. எப்படி காளமாட்டை அடக்கினாதான் கல்யாணம் இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த பந்தயக்கல்ல தூக்கணும், பந்தயக்கல்ல தூக்கி மார்புக்கு மேல வச்சு பின்னாடி எரியும் பந்தயக்கல். அப்படிலாம் எரிஞ்சாதான் அன்னைக்கு கல்யாணம்னாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தா கல்யாணம் நடக்கும் இருக்காது, பூரா துஷ்குங்க. சரி ரைட், இப்ப அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். இப்ப எந்த கதைக்கு போறோம், இந்த ஈட்டியை கொண்டுட்டு இந்த இளைஞன் போறான். போய் நடுக்காட்டுக்குள்ள போய் சிங்கத்தை கொண்டுறாங்க, புலியை கொண்டுறாங்க, சாதாரணமா கொள்றாங்க. அவங்ககிட்ட இயற்கையான வீரம் இருக்கு. எப்படி இந்த வீரம் அப்படின்னா, உடல்ல அவ்வளவு வலிமை, நேச்சுரலான ஃபுட்டு அவங்க சாப்பிட்றதுனால, உணவு பழக்கம் இருக்கிறதுனால, எந்த கெட்ட பழக்கமும் அந்த காலத்துல இல்லாதனால அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபெரோசியஸ்னஸ், பயங்கர வலிமை, புலியவே கொண்டுற மாதிரியான வலிமை. அவங்க அந்த மாதிரி கொண்டுறாங்க. நீங்க நம்ப முடியாது பாருங்க. ஆனா அந்த காலத்துல நீங்க நம்ம பிரமிடுகள் இருக்கு பாருங்க, எகிப்து பிரமிடுகள். இந்த பிரமிடுகள் எல்லாம் டன் கணக்குல வெயிட்டுங்க, டன் கணக்குல. ஒரு டன்னுன்னா 1000 கிலோ, ஒரு டன்னுன்னா 1000 கிலோ, 1000 கிலோ, 4000 கிலோ, 5000 கிலோ கல்ல தூக்கி மனிதர்கள் வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம். அப்ப அந்த காலத்துல மனிதர்கள் எவ்வளவு வலிமையானவனா இருந்திருப்பாங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம இங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், நம்ம ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில்லாம் பெரிய பெரிய கற்களாலதான் ஆனது. மனிதர்கள் தான் அதை யானை மூலமா பாறைய உடைச்சு கொண்டிருக்காங்க. அப்ப அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர்களா இருக்காங்க பாருங்க. நீங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா 16 அடி கல்ல, அகலமான கல்லு, 2 பேர் தான் கட்டி பிடிக்க முடியும். அந்த கல்லை உடைச்சு நேரா கொண்டு அதுல சிற்பங்களை செதுக்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல, ராமேஸ்வரத்துல எல்லாம் அதெல்லாம் ஊண்டி வச்சிருப்பாங்க. எப்படி ஊட்டுறாங்கன்னே தெரியாது. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரியான வலிமை நம்ம முன்னோர்களுக்கு இருந்தது. இப்ப இந்த இளைஞர்கள் இந்த இளைஞர் கொண்டு வீட்டுக்கு முன்னாடி போட்டுறான், எதை, சிங்கத்தை போட்டுறான், இல்ல புளியை கொண்டு போட்டுறானா,
அவங்க அப்பா வராரு, ரைட்டு கொண்டுட்டியாப்பா, சரிப்பா, நீ வீரன் தான்ப்பா, என் மகளை வச்சு நீ இந்த காட்டுக்குள்ள வாழ முடியும். இந்த காட்டின் தகவமைப்பு வந்து எப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து ஆண் காப்பாற்றணும். ஒரு பெண்ணுக்கு பல வழியில ஆபத்து இருக்கு. எதிரிகள் மூலம் ஆபத்து இருக்கு. திடீர்னு ராத்திரியில சிங்கம் புலி யானை வந்து அந்த வீட்டை உடச்சு விட்டுருங்க, தாக்க ஆரம்பிச்சிருங்க. அப்ப அதுகிட்ட இருந்து தாக்கணும். அப்போ எந்த சுற்றுப்புற சூழ்நிலையும் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வீரம் இருந்தா தான் அந்த பெண்ணு வாழ முடியும். அப்ப அவங்க அப்பா வந்து ரைட்டு, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னாரு. அப்புறம் இந்த பழக்கம் வந்து எப்படி குறைஞ்சிச்சு, அந்த ஊர்ல வந்து குறைஞ்சிச்சு. அரசாங்கம் என்ன சொன்னாங்க, எப்பா அப்பா அப்பா தயவு செய்து வீரர்களே, உங்களுக்கு பொண்ணு வேணும்னா நியாயமா போய் கேட்டு கல்யாணம் பண்ணிங்க. இனிமே சிங்கம் புலியை போய் கொண்டுறாதீங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வந்து சிங்கம் புலியை இப்ப பார்க்க வந்துட்டாங்க. நாளாக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கீங்க, கலாச்சாரங்கள், உலகத்தின் கலாச்சாரங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. குறிப்பா மிஷினரிஸ் இருக்காங்க பாருங்க. மிஷினரிஸ் வந்து கிறிஸ்துவ மிஷினரிஸ், லண்டன் மிஷினரி சொசைட்டி லண்டன்ல இருந்து அமெரிக்கால இருந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக இந்த ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நுழைஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, கோவில கட்டணும், நீங்க எல்லாம் கோவில கும்பிடுங்க, சாமியை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது நடக்கும், உங்க ப்ரேயர் பண்ணுங்க, உங்க பாவம்லாம் மன்னிக்கப்படும், நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்றாங்க. அப்புறமேட்டு அவங்க பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க. பள்ளிக்கூடம் இப்ப வருது. படிச்சவங்க உள்ள நுழையிறாங்க. அப்புறமேட்டு அந்த கிராம மக்களுக்கு, கருப்பின மக்களுக்கு மருத்துவமனைகள் தேவைப்படுது. மருத்துவமனைகளை கட்டுறாங்க. எப்படி பாருங்க, கோவில் ஒண்ணு கட்டுறாங்க, பள்ளிக்கூடம் ஒண்ணு கட்டுறாங்க, மருத்துவமனைகளை கட்டுறாங்க, அப்படியே வீடுகள் பெருக்கம் அடையுது. அப்ப நாகரிகம் வளருது. அப்ப அரசாங்கம் சொல்லுது, எப்பா எப்பா காட்டை அழிச்சிடாதீங்கயா, இந்த காட்டின் மூலமா நம்மளுக்கு நல்ல வருமானம். இந்த காடு வந்து இப்ப சஃபாரி ஆயிடுச்சு. சஃபாரினா நீங்க ஒரு ஜீப்ல ஏறி உட்காருவீங்க, ஒரு வேன்ல ஏறி உட்காருவீங்க, கூண்டு வண்டியா இருக்கும், சுத்தி கண்ணாடி மாதிரி கம்பி போட்டிருப்பாங்க. அது வழியே வந்து நம்ம காட்டை ஃபுல்லா பார்க்கலாம். காட்டுல உள்ள மிருகங்கள், யானை, சிங்கம், புலி, கரடி, ஒட்டகம், என்னென்ன மிருகங்களை நம்ம நகர்ல சிட்டியில பார்க்க முடியாதோ அதெல்லாம் காட்டுல லைவா பார்க்கலாம். அப்படி பார்க்க வர மக்கள் அவங்களுக்கு இடையூறு பண்ணாம நீங்க கொண்டுறாங்க. இந்த பையங்க அதை நிறுத்திட்டாங்க. ஆனா இந்த பையங்க கொல்லாம நிறுத்துறாங்க பாருங்க. இவங்க எப்படி ஆளுங்கன்னா ரொம்ப சாதுவான ஆளுங்க. சிங்கம் புலி கரடியை கொண்டுறாங்க. ஆனா நீங்க பார்த்துருப்பீங்க ஆப்பிரிக்கன் அந்த மூவிஸ்ல, இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் கருப்புனா ஒரு கருப்பு ஒரு ஒரு துண்டு, ஒரு போர்வை மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கே ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க ஊருக்குன்னே ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு சாப்பாடு போடுவாங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க. எந்த எந்த கருப்பு இலைக்கும் தொத்தலா இருக்க மாட்டான். வயிறுலாம் உள்ள போய் பேக் அப்படியே துண்டு துண்டா இருக்கும். இப்போ ஃபேஸ்புக்ல எல்லாம் பாருங்க, கருப்பின மக்கள் எப்படி அப்டமன் ஏத்துறது காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளை பையனும் பொம்பளை பையனும் அவங்க பார்த்தாலே மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா மாதிரி சாதாரணமா இருக்காங்க இந்த கருப்பு இளைஞர்கள். இதுதான் இந்த ஜூலு இன மக்கள் வந்து அதன் மூலமா அப்படியே உலகம் பூரா பரவுச்சு. எப்படி இந்த கிறிஸ்தவ மதம் பரவுச்சு, இந்த அவர்களுடைய வலிமை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. சரி, இதே வலிமை இந்த நம்ம ஊர் பக்கம் இருக்கா? இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கு. எங்க இருக்கு? இங்க நம்மளுக்கு மதுரைக்கு பக்கத்துல சிவகங்கை. சிவகங்கையில சின்ன மருது, பெரிய மருது, அண்ணன் தம்பி 2 பேரு, சரியான போர்ஸான வீரர்கள். அண்ணன் தம்பி 2 பேரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அப்படியே வீரம் விளைந்த ஒரு வீர வைரங்கள் அவங்க 2 பேருமே. அவங்க சிவகங்கையில இருந்து ராம்நாடு வரைக்கும் அவங்க ஜூரிஸ்டிக்ஷன், அவங்க எல்லை. அப்ப அவங்க அந்த காலத்துல போர் செய்யும் போது, குதிரையில போகும்போது, வரும்போது, போர்க்கலை பகிரும் போது, அந்த ஏரியால புலிக வரும்போது பெரிய பெரிய மருது இருக்காரு பாருங்க, புலிய அப்படியே வாயை கிழிச்சு கொண்டு வராங்க. அந்த அந்த படம் கூட நான் மாட்டிருக்கேன் பாருங்க, எப்படி மாட்டிருக்கேன் பாருங்க. நல்லா க்ளோஸ் அப்ல வச்சீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். அந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும். புலிய வந்து அப்படியே வாய கொண்டு வர பாருங்க. பெரிய மருது எவ்வளவு பெரிய ஷோல்டரா இருக்காரு பாருங்க. உண்மையிலே வீரங்க அவரு. நீங்க ஏதோ படத்துக்காக எக்ஸாஜரேட் எல்லாம் பண்ணி யாரும் போடல. நானும் வந்து மிகப்படுத்தி சொல்லல. வரலாற்றுல வீர காவியம், வீர நாயகன் அவரு. பெரிய மருதா பாருங்க, புலியோட வாய் அப்படி கிழிக்கிறாரு பாருங்க. அதுக்காகவே நான் அந்த படத்தை பிரிண்ட் போட்டு கொண்டு வந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டோட கலைச்செல்வன் ஒரு என்னுடைய நண்பர், அவருடைய ஸ்டுடியோல போய் போட்டு வந்தேன். பக்கத்துல பின்னாடி பாருங்க சின்ன மருது. சின்ன மருது என்ன வீரன் அப்படின்னா, வெள்ளைக்காரங்க அடிச்சாங்க பார்த்தீங்களா நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், சில்வர் நாணயங்கள், கையிலே ஒரு கையிலே அப்படியே வளைச்சிருவாப்லையா. செம்ம வலிமை பாருங்க. வச்சிருங்க.
இவங்க 2 பேரும் கலக்குறாங்க, எங்க சிவகங்கையில கலக்குறாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். அந்த சின்ன மருது பெரிய மருதுவோட பார்த்து அந்த சிவகங்கை சீமை படங்கள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அம்சமா இருக்கும். அவங்க அவங்க வீரங்களும், அவங்க வசனங்களும், அவங்க வாழ்க்கை முறைகளும் ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். சரி, இவங்க இவ்வளவு வீரமா இருக்காங்களே, இவங்க வீரமா இருக்கும்போது அப்பதான் நம்ம இவர் இருக்காரு பாருங்க, சின் ஊமைத்துறை. ஊமைத்துறை யாரு? நம்முடைய பாஞ்சாலங்குறிச்சியோட மண்ணே, நம்முடைய இவர் கட்டபொம்மனுடைய தம்பி. கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மனை வெள்ளக்காரங்க வந்து வரி கேட்கும் போது, வரி எதுக்கியா நாங்க உங்களுக்கு கொடுக்கணும், எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை அரித்தாயா, அப்புறம் எங்களோட பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து பூசினாயா, என்ன வேலையா நீ செஞ்ச, உனக்கு நாங்க வரி கொடுக்கணும்ன்றது, போடா வெளியே அப்படின்னாரு. சரி ஃபைட் பண்ணாரு. யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அன்னைக்கு வந்து 28 32 பாளையக்காரங்க அன்னைக்கு வந்து தென் மாவட்டத்துல இருக்காங்க. 28 32 பாளையக்காரங்க. எல்லா பாளையக்காரங்களும் ஒன்னா இருந்து அன்னைக்கு அடிச்சு விரட்டி இருந்த வெள்ளக்காரங்க ஊரை விட்டே ஓடிப்பாங்க. தென் மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது. ஆனா எல்லாருமே விலை போயிட்டாங்க. நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, 5 மூட்டை நெல்லை கொடுத்தா முடிஞ்சு போச்சு, 5 பவுன் நகையை கொடுத்தா முடிஞ்சு போச்சு, இவ்வளவு காசை கொடுத்தா முடிஞ்சு போச்சு, ஐம்பாட்டுக்கு வரேன் ஐம்பாட்டுக்கு போறேன், அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போமே இருந்துட்டாங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மை ஒருத்தர் தான் எதிர்த்ததும் அவர் வந்து தூக்கிலிடப்பட்டு இறந்தார். கயத்தாறுல புளிய மரத்துல தூக்கிலிடப்பட்டு இறந்தார். சரி, அது ஒரு விஷயம். அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஒரு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாஞ்சாலங்குறிச்சின்ற ஊரு முயல், பாஞ்சாலங்குறிச்சி முயலை வந்து நரி விரட்டிட்டு வருமா, நரியோ நாயோ விரட்டிட்டு வருமா, இந்த முயல் வேகமா ஓடி வருமா. பாஞ்சாலங்குறிச்சி எல்லைக்குள்ள வந்த உடனே திடீர்னு அப்படியே திரும்பி நரியவும் நாயையும் எதுக்குமா, எங்க ஏரியாக்களை வந்து எங்களே வா போற்றுவேன் எங்க அப்படின்னு அப்படி அடிச்சு அப்படி சத்தாக்கிமா. எப்படி பாருங்க, அந்த அளவுக்கு வீரம் வாய்ந்த மண்ணு பூமி வந்து அந்த அந்த நம்ம பாஞ்சாலங்குறிச்சி பூமி. இப்ப அங்க வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அப்புறம் அவருடைய தம்பி ஊமத்துல தப்பிச்சு வராரு. தப்பிச்சு எங்க வராரு? நம்ம சின்ன மருதுட்ட வராரு. சின்ன மருதுட்ட வந்து இந்த மாதிரி மருது இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரணே வாங்கினே, நம்ம என்ன ஒன்னா இருப்போம்னே அப்படின்ட்டு ஒற்றுமை கூட நம்ம சப்போர்ட் பண்ணு, வெள்ளக்காரங்களை எதிர்ப்ப வாங்கினே நம்ம போவோம்னே அப்படின்னு அவங்க அண்ணன்ட்ட கூப்பிட்டு போறாரு. அடுத்த பெரிய மருதுட்ட, அண்ணே இவர் தானே நம்ம கட்டபொம்மனுடைய தம்பினே ஊமத்துறனே அப்படின்றாருல. அப்ப இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு, வெள்ளக்காரங்களை எழுத்துட்டாங்க அப்படின்னு. வெள்ளக்காரங்க நம்மளுக்கு நண்பர்களேப்பா அப்படின்றாரு. யாரு? பெரிய மருது சொல்றாரு, கும்பிடியர்களுக்கும் நம்மளுக்கும் எந்த பகையும் இல்லையேப்பா அப்படின்றாரு. அப்ப சின்ன மருது சொல்றாரு, அண்ணே நான் ஊமத்துறைக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு, ஊமத்துறைக்கு தானே நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு, ஊமத்துறைக்கு தானே நம்ம என்னைக்கு நம்மளுடைய உதவிக்காரத்தை நீட்டணும்னு அப்படின்னு பெரிய மருது சொல்றாரு. ரைட், அப்படியா முடிவு எடுத்துட்டியா, ரைட்டு, வாழ்ந்தால் அனைவரும் வாழ்வோம், வீழ்ந்தால் அனைவரும் வீழ்வோம். வாழ்ந்தா எல்லாரும் ஒன்னா வாழ்வோமியா, சந்தோஷமா, இறந்தா ஒன்னா இறப்போமியா. காட்டி கொடுக்கல. வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தாங்க பாருங்க. கெட்டப்பன் நான் மாதிரி காட்டி கொடுக்காம எதிர்ப்போமியா அப்படின்னு போர்க்காலத்துல நின்று எதிர்த்து சமாளிச்சு அவங்க இன்னைக்கு ஒரு சரித்திரத்தை நிறுவனாங்க. யாரு? இது நம்மளுடைய பெரிய மருது, சின்ன மருது, இது வீரங்கள். அவன் வந்து புலிய கொன்னாள். எப்படி எப்படி இந்த இது ஒருத்தர். சரி, இவருக்கு அடுத்து சொல்றேன், இவருக்கு முன்னாடி நம்முடைய வீர சிவாஜி. யாரு? வீர சிவாஜி, மராட்டிய மன்னன், மராட்டிய எலியும்பாங்க. எத்தனையோ தடவை அவருக்கு பிடிக்க போகும்போதெல்லாம் ஓடி போயிடுவாங்க. அதாவது மராட்டிய அந்த காட்டுக்குள்ள இந்த சிவாஜியை வந்து பிடிக்கவே முடியாது. இன்னைக்கு வீரப்பை மாதிரி அன்னைக்கு வந்து மாவீர சிவாஜி அவங்க அம்மா ஜிஜி பாய், அவங்க அம்மா கருவில வயிற்றுல இருக்கும்போதே அவங்க அம்மாவுடைய குரு அவர் சொல்றாரு, உயர்ந்த கதைகளை சொல்றாரு. எந்த கதைகளை? நம்முடைய ராமாயண கதைகள், நம்முடைய மகாபாரத கதைகள், போர்ல வீரர்கள் எப்படியெல்லாம் சண்டை போட்டாங்க, வீரர்கள் அந்த காலத்துல அர்ஜுனன், சகாதேவன், பீமன், தர்மர், இவங்கெல்லாம் எப்படி இது பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, கர்ணன், துரியோதனன்,
உங்களை பத்திலாம் சொல்றாரு. சொல்ல சொல்ல வீரமிக்க இளைஞரா பிறக்கிறாரு இந்த சிவாஜி. இந்த சிவாஜி என்ன பண்றாரு, ஒரு தடவை அவங்க அம்மா கூட தாயம் மாதிரி விளையாடுறாரு அந்த காலத்துல. அப்ப சிவாஜி தோத்து போயிடாரு சின்ன வயசுல. அப்ப அவங்க அம்மா பரிசு தோத்துட்டேன்னா நீ என்ன கேட்கறியோ அந்த பரிசு நான் கொடுக்குறேம்மா அப்படின்றாரு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒரு பரிசு வேணும், என்ன வா அப்படின்னு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டு மாடியில நின்று, அவங்க வீட்டு கோட்டை மாடியில நின்று அடுத்த மாடியை காமிக்கிறாங்க. அங்க எதிரியோட கொடி பறந்துகிட்டு இருக்கு. இது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அது எதிரியோட கொடிமா அப்படின்றாங்க. அந்த கொடியை எடுத்துட்டு நம்ம கொடியை மாட்டணும். யாரு? சிவாஜியோட அம்மா சொல்றாங்க, ஜிஜி பாய் சொல்றாங்க. அவன் கொஞ்சம் வலிமையானவன் அப்படின்றாரு இந்த சிவாஜி. 13 வயசு தான் ஆகுது. டே, அந்த வலிமையானவனை ஜெயிக்கிறதுக்கு தானே உன்னே நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வலிமையான ஜெயிக்க கூடிய ஒரே ஆள் நீ தான் அப்படின்றாங்க. அதே சிவாஜி வந்தாரு பின்னாடி. அப்பா நம்பவே மாட்டீங்க, உலகத்திலேயே எல்லா விதமான போர்க்கலைகளையும் படிச்சு ஃபைட் பண்ண ஒரே ஆளு சிவாஜி. சிவாஜிட்ட இருந்து, வீர சிவாஜிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாங்க. வியட்நாம்ல இருந்து, நம்ம வியட்நாம்ல ஓசிமின்லாம் வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்த அமெரிக்கன்ஸ் எதிர்த்து சண்டை போட்டார். 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிச்ச உடனே அமெரிக்கா வந்து வியட்நாம் வந்து சாதாரண ஒரு நாடு, சின்ன நாடுன்னு வியட்நாமோட வடபகுதியை அட்டாக் பண்ணாங்க. ஓசிமின் அடிச்சு விரட்டினாரு. எப்படி விரட்டினாரு? இதே சிவாஜியோட டெக்னிக் தான். எப்படி தெரியுமா? அதாவது கொரில்லா யுத்தம்ன்றத ஒண்ணு சிவாஜி கண்டுபிடிச்சாரு. கொரில்லா யுத்தம்னா, இவர் காட்டுக்குள்ளேயே சிவாஜி அதிகமா வாழ்ந்தவர். காட்டுக்குள்ளேயே வாழ்ந்த சிவாஜி சிங்கம் புலி இதனுடைய நடவடிக்கையை அதிகமா கவனிக்கிறாரு. அப்போ ஒரு சிங்கமோ ஒரு புலியோ என்ன பண்ணுது, ஒரு எதிரியை பார்த்த உடனே அது எப்படி ஆக்ட் பண்ணுது, அதுக்கு எப்படி கோபம் வருது, எப்படி தன்னுடைய நகங்களை பயன்படுத்துது, எப்படி தன்னுடைய மூர்க்கத்தனமான தாக்குதலை தாக்குது. ஒருத்தன் மேல பாஞ்ச உடனே அந்த புலியோ சிங்கமோ என்ன பண்ணுது, அவன் பொட்டடியில அடிக்குது. பொட்டடியில அடிச்சு மண்டைய ரெண்டா பிக்குது, கால் ரெண்டு இடுப்பை பின்னிக்கிறது அவனை தப்பிக்க விடாம. இதெல்லாம் வீர சிவாஜி பாக்குறாரு. பார்த்துட்டு இவர் தான் அந்த கொரில்லா யுத்தத்தை முத இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. நீங்க இந்த படம் பார்த்துருப்பீங்க, ராம்போ, ஃபர்ஸ்ட் புல்லட், சில்வஸ்டர் ஸ்டாலின் நடிச்ச படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து சில்வஸ்டர் ஸ்டாலின் காட்டுக்குள்ள போடுவாரு. அமெரிக்கன் போலீஸ் வந்து அவரை விரட்டுவாங்க. அப்ப மிலிட்டரியும் விரட்டுவாங்க. காட்டுக்குள்ளேயே செடி கொடிகளெல்லாம் மேல பூசிக்கிட்டு மறைச்சுக்கிட்டு இருப்பாரு. கேமோஃபிளாக், அதுக்கு பேர் கேமோஃபிளாக். அவனே தன்னையவே மறைச்சுக்கிறது. கேமிலியன் இருக்குல்ல, கேமிலியன்னா நம்மளுடைய இது பச்சோந்தி. அந்த பச்சோந்தி வந்து பல நிறத்தை எடுக்கும் கேமிலியன். அந்த கேமிலியன் இருந்து வந்ததுதான் அந்த கேமோஃபிளாக்ன்றது, மார்வேஷம். அதாவது ஒரு சகதி இருக்குன்னா சகதியை பூரா பூசிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறது. செடி கொடி இருக்குன்னா அதே மாதிரி இருக்குது. நம்ம இந்தியன் மிலிட்டரி ட்ரெஸ் கூட பாருங்க, பச்சையில அப்படியே டிசைனா போட்டிருக்கோம். மிலிட்டரியோட அந்த இது இருக்கு பாருங்க, நீலங்கி, அதுல எல்லாம் அந்த மாதிரி செடி கொடிகள் இருக்க மாதிரி இருக்கும். அப்பதான் காட்டுக்குள்ள அது போகும்போது மூவ்மெண்ட் தெரியாது. அது மாதிரி இருந்து சில்வஸ்டர் ஸ்டாலின் எதிரிய முன்னாடி வருவாங்க, கழுத்தை நினைச்சு கொள்வாப்புல. அது மாதிரி இந்த சிவாஜி, வீர சிவாஜி என்ன பண்றாரு, காட்டுக்குள்ள வர்றவனையெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்றாரு, கொள்றாரு. அதுதான் அவருடைய அந்த பேட்டில், அந்த ஃபீல்டு உலகத்திலேயே பெரிய பாராட்டு பெற்றது. அவர் தான் அப்சல் கான் அனுப்புறான். யாரு? அவுரங்கசீப் அனுப்புறாரு, அப்சல் கானை அனுப்புறாரு. அயூப் கான்றாங்க, அப்சல் கான்றாங்க. அந்த அப்சல் கானை நீங்க பாருங்க எங்க படத்துல, அப்படியே புலி நகத்தை கையில செஞ்சு மாட்டிட்டு வாங்க அப்சல் கான் அப்படின்னு கட்டி பிடிக்கிறாரு. அவன் அப்சல் கான் இவரை விட 2 மடங்கு பெரியவன். அவன் யானை மாதிரி இருப்பான். நீங்க அந்த படத்துல பாருங்க, யானை மாதிரி இருப்பான். அவன் அப்படியே கொல்ல வருவான் பாக்குங்கன்னா, 2 பேர் இவர் அப்படியே இடுப்பு நெரிச்சிருவாரு. எங்க புலி நெரிக்குது பாருங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, புலி எப்படி ஒரு மனிதனை கொல்லுதுன்னு. அப்படியே அதை கத்துக்கிட்டு வித்து வயிற்று 2 பிரிச்சு எரிஞ்சிருது, நரசிம்ம அவதாரம் மாதிரி. இந்த படத்தை பாருங்க. அப்சல் கானை வந்து சிவாஜி வந்து, அந்த அப்சல் கான் வந்து பெரிய உருவமா இருப்பான். இவர் அவனுக்கு தலைக்கு கீழே தான் இருப்பார், சோல்டருக்கு கீழே தான் இருப்பார். கட்டி பிடிக்கிறேன், வா ராஜா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பு நெரிச்சிருவாரு. புலி நகம் போட்டிருக்கோம், அவங்க வரலாற்றுல படிச்சீங்கன்னா தெரியும். அதை அப்படியே புலி நகத்தால அப்படியே உருவிடுவாரு, கொண்டே போட்டு ஆளை காலி பண்ணிடுவாரு. எவ்வளவு பெரிய வீரம்! இந்த வீரம் தான் வரலாற்றாக மாற்றப்பட்டது, வரலாறுல எழுதப்பட்டது.
இந்த வீரம் தான் வரலாற்றில் எழுதப்பட்டது. இந்த வரலாற்றை படித்த ஹோசிமின் தான் அமெரிக்கன்ஸ் வந்து வியட்நாம் வந்து ஒரு சின்ன நாடு, அந்த சின்ன நாட்டை நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கனவு கண்டு அமெரிக்கா வந்து உள்ள வந்து வியட்நாமுக்குள்ள இறங்கினாங்க. இறங்க 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 வியட்நாம் மக்கள் என்ன பண்ணாங்க, பூரா பதுங்கு குழிகளா தோண்டி பதுங்கு குழிகள் இருந்து இப்ப அப்படியே வெளியே வருது. ஒரு அமெரிக்கன் வந்தானா அவனை அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிட வேண்டியது, கழுத்தை அப்படியே நெரிச்சு கொண்டுற வேண்டியது, அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு புதைச்சிட வேண்டியது. இவங்க வந்து பூமிக்கு அடியிலே இருப்பாங்க. பூமிக்கு அடியிலே இருந்து அமெரிக்கன்ஸை வந்து அந்த அமெரிக்கன்ஸை பூரா கொன்னாங்க. உலகத்திலேயே அரண்டு போயிட்டாங்க எல்லா பேரும். ஏன்னா ஒரு குட்டி நாடு, சின்ன நாடு, அவன் பாரா இப்படி எல்லாத்தையும் காரணம் அப்படின்னப்ப அந்த ஹோசிமின் சொன்னாரு, இது வேற ஒண்ணும் இல்லையா, நான் இந்தியாவில இருந்து எடுத்த டெக்னிக் தான். யாரு, நம்முடைய வீர சிவாஜி, ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன், இவங்கெல்லாம் எப்படி ஃபைட் பண்ணாங்க, எப்படி ஜெயிச்சாங்க, நாட்டை அந்த காலத்துல கைப்பற்றினாங்க, எந்தவித வசதியுமே இல்லாதப்ப அப்படின்னு நான் அந்த டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி தான் எங்க மக்களை நான் பொரியல் ஆயுதத்துக்கு தயார் பண்ணி அமெரிக்கன்ஸை ஓட ஓட விட்டு வரட்டினேன் அப்படின்னு. எவ்வளவு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனாலதான் இது மறுபடியும் ரிப்பீட்டேஷன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்முடைய வீர கதைகள், நல்லா ரசிச்சு பாருங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.